ஆமென். நேரடியாக ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்தத்திற்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தினுடைய 27வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். இன்னொரு விசை நம்ம 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். 25வது வசனத்தில் வாசிக்கலாம். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அவர் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 44வது நாள் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அது என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, மனிதனால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் இன்று கட்டளை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கூடாது அப்படின்னு ஒருவேளை நினைக்கிறீங்களோ, ஒருவேளை ஒரு சில மனுஷரிடத்துல போய் நீங்க நின்று இருக்கலாம், அவர்களால் இது கூடாம போயிருக்கலாம். பெரிய தலைவரிடத்துல போய் அது கூடாம போயிருக்கலாம். நீங்க முயற்சி எடுத்து அது கூடாம போயிருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் செய்த அனைத்து காரியத்திலையும் அது நடக்கவே இல்லை பாஸ்டர், நான் என்னென்னமோ முயற்சி எடுத்தேன், நடக்கல, நான் எவ்வளவோ தேடி போனேன், நடக்கல. ஆனால் கர்த்தர் இன்று கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். மனுஷனுடைய இஷ்டத்தில் அது கூடாதது, மனிதனுடைய திறமையினால் அது கூடாதது, மனிதனுடைய ஞானத்தினால் அது கூடாதது, மனுஷனுடைய வார்த்தையினால் அது கூடாதது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சத்தமாய் ஆமென் சொல்லலாம். சொல்லுங்க பார்க்கலாம், கையை மேல உயர்த்தி. தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க, தேவனால். ஆமென். எந்தெந்த காரியம் எல்லாம் கூடாதது என்று நினைத்தோமோ அது எல்லாம் தேவனால் கூடும். அந்த வியாதியை சரி செய்வதற்கு தேவனால் கூடும். அந்த கணவனாருடைய இருதயத்தை மாற்றுவதற்கு தேவனால் கூடும். அந்த காரியத்தை நிலை நிறுத்துவதற்கு தேவனால் கூடும். எந்த மகனை குறித்து மகளை குறித்து வருத்தத்தோடு வந்திருக்கிறீர்களோ அந்த மகளுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு தேவனால் கூடும். எந்த காரியம் நடக்காது என்று நினைத்து சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காகவே கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவனால், நான் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மறக்கவே முடியாத ஒரு சாட்சி, ஒரு பாடல். தேவனே சேனைகளின் தேவனே, தேவனே சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை செடியை விசாரித்தாரோளும், இந்த திராட்சை செடியை விசாரி. இந்த பாட்டுக்கு பின்னாடி இந்த சாட்சியை சொல்லி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்மனி இருக்குது. அப்படின்னா ஒரு அம்மா, வயதான ஒரு அம்மா, விதவையான ஒரு அம்மா, கணவனார் இல்லை, தனக்கு இருக்கிற ஒரு பொண்ணு ரொம்ப கருப்பா அந்த பிள்ளை இருக்குது. 33 வயசு அந்த பிள்ளைக்கு. 33 வயசு வரைக்கும் நிறைய மாப்பிள்ளைங்க பார்த்து 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 அந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்கவே இல்லை.
அப்போ எல்லாருமே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இனி இந்த பிள்ளைக்கு எந்த திருமணம் ஆகாது, இந்த பிள்ளை ரொம்ப இதுவா இருக்குது, இத்தனை மாப்பிள்ளை வந்து இந்த பிள்ளை நடக்கல அப்படின்னு சொல்லி யாருமே இந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகுன்றதுக்கு அதுக்கப்புறம் எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாம் ஸ்டெப் எடுக்கிறது எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க. அப்ப இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும்போது அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்கத்துல யாராவது உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்காக இருந்தா அவங்க மேலேயோ அவங்களுடைய கையிலையோ பிடிச்சி இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்கன்னு அந்த பாட்டை பாடுங்கணும் போது இந்த அம்மா முன்னாடி லைன்ல இருந்து தன்னுடைய மக பக்கத்துல இருக்கிற அந்த பிள்ளையினுடைய தொட மேல கைய வச்சு, ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு 33 வயசு ஆச்சு, இன்னும் திருமணம் நடக்கல, இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க ஆண்டவரே, இந்த அப்படியே கண்ணீர் விட்டு இந்த பாட்டை பாடிட்டே இருக்கிறாங்க. அப்போ அது ஜஸ்ட் ஒரு 2 months திடீர்னு அந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா மிலிட்டரியில இருக்கிற ஒருத்தர் வரார், ரொம்ப வாட்ட சாட்டமான ஒருத்தர். அவருக்கும் இந்த மாதிரி தான் மிலிட்டரிக்கு அவருக்கு போனனால அவருக்கு கொஞ்சம் திருமணம் லேட் ஆயிடுச்சு. அவர் வந்த உடனே ஒருத்தர் சொல்றார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்ன உடனே வந்து பார்த்து அவருக்கு பிடிச்சி 6 மாசத்துல திருமணமாகி அடுத்த வருஷம் அந்த இடத்துல ஊழியத்துக்கு போகும்போது அந்த பாஸ்ட் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு பயங்கரமான ஒரு வாட்ட சாட்டமான ஒரு மிலிட்டரிக்காரரோட திருமணமாகி சந்தோஷமாய் மகளும் மருமகனும் அந்த அம்மாவும் திருச்சபைக்கு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடாதது இல்லை. பிரதர், இது மனுஷங்க ட்ரை பண்ணி முடியல, பெரிய பெரிய ஞானிகள் ட்ரை பண்ணி முடியல, பெரிய பெரிய பணம் படைச்சவங்க ட்ரை பண்ணி முடியல, நீங்க எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணீங்க, எல்லாருமே அந்த காரியத்தை செஞ்சு ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஆனா கர்த்தர் மட்டும் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். இந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற போறாரு, இந்த தேவையை கர்த்தர் சந்திக்க போறாரு. இந்த சூழ்நிலையில கர்த்தர் ஒரு பெரிய ஆமென் ஆமோதித்து ஜெபம் பண்ற அத்தனை பேருக்கும் அந்த மகிமை கடந்து வரும். இது உங்களுக்காகவே வைக்கப்பட்ட கூட்டம், இது உங்களுக்காகவே கொடுக்கப்படுகிற வார்த்தை, இது உங்களுக்காகவே ஆண்டவர் தர். மகளே உன் நிமித்தம், மகனே உன் நிமித்தம், ஐயா உங்க நிமித்தம், அம்மா உங்க நிமித்தம் கர்த்தர் இந்த காரியத்தை செய்வேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது அந்த அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. மனிதனால் கூடாத அந்த காரியம் இப்பொழுது நடக்கட்டும். ஹல்லேலூயா. இவ்வளவு சம்பாதிச்சு கூட அது நடக்கலையே, ராத்திரி பகலா உழைச்சு கூட அது நடக்கலையே. இந்த மாதிரி உங்களுடைய இருதயத்துல எத்தனை பேருடைய இருதயத்துல இருக்குன்னு நினைக்க தெரியல, நடக்கல. இவ்வளவு பிரயாசம் எடுத்து இத்தனை வருஷம் பாடுபட்டு இவ்வளவு முயற்சி எடுத்தோம், இது நடக்காம இருக்குதே, இது கூடாம போயிருச்சே, அவ்வளவுதான், இது நடக்காதோ, இது நடக்காதோ அப்படின்ற ஒரு முடிவிற்கு வந்திருக்கலாம். என்னுடைய கடனுக்காக நான் எத்தனை வருஷம் போராடிட்டு இருக்கிறேன், ஆனா இன்னும் எனக்கு முடியல, என்னென்னமோ பண்ணி பார்த்த முடியல. அப்போ உங்க மனசுக்குள்ள இது கூடாது, இது கூடாது, முடியாது போல, முடியாது போல. ஆனா ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்க கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறாரு, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். சில காரியங்கள் யாரால முடியாது அப்படின்னு சொன்னா மனுஷனால முடியாது. ஆனா மனுஷனால கொஞ்சம் முடியும், நம்ம வந்து செய்யற உழைப்பினால கொஞ்சம் முடியும். ஆனா மனுஷனுடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சி நிறைய இருக்குது. பெரிய பெரிய நம்ம சில நேரத்தில் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, சில அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பார்த்த உடனே, சார் நீங்க மனசு வச்சா நடக்கும், சார் நீங்க மனசு வச்சா நடக்கும், ஏன்னா அவங்க ஒரு சைன் போட்டா நடக்கும். ஆனா சில காரியங்கள் பாத்தீங்கன்னா அவங்க மனசு வச்சா கூட என்ன பண்ணாது, நடக்காது. அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. இப்போ தானியேல் வந்து சிங்க கபிக்குள்ள போடுறதுக்கு சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் வந்து சிங்க கபிக்குள்ள போடுங்கன்னு லெட்டர் வாங்கிட்டாங்க. ஆனா அந்த சைன் போட்ட அந்த ராஜாவுக்கு தானியேலை எப்படியாவது தப்பிக்கணும்னு என்ன இருக்குது, ஒரு மனசு இருக்குது. அவன் நாட்டிற்கே ராஜா, அவன் நாட்டிற்கே ராஜா. அந்த ராஜாவால முடியாதது ஒண்ணுமே இல்லை. ராஜா என்ன வேணாலும் பண்ணுவாரு, ராஜா எங்க வேணாலும் போவாரு, ராஜா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா தானியேலுடைய விஷயத்துல ராஜாவால என்ன பண்ண முடியல. ராஜா சொல்ற என்னாலே ஒண்ணும் பண்ண முடியலப்பா, என்னாலே ஒண்ணும் பண்ண முடியலப்பா. ஆனா வேதம் சொல்லுது, தானியேலுக்கு ராஜா செய்ய முடியாட்டாலும், ராஜா செய்ய முடியாட்டாலும் பரமராஜா பரலோக ராஜா தானியேலுக்காக சிங்கங்களுடைய வாயை கட்டி போடுவதற்கு வல்லவரா இருந்தார். அதனாலதான் அந்த ராஜா சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவரா இருந்தாரா. ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் சிங்கங்களுடைய வாய்களுக்கு என்னை தப்புவித்து அவருடைய வாயை கட்டி போட்டார். இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால்
எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மருதகாயை குறித்து ராஜாவினுடைய அரண்மனையில் எஸ்தரால எதுவும் பேச முடியாது. அங்க பேசக்கூடிய ரெண்டே நபர்கள், ஒன்னு எஸ்தர், இன்னொன்னு ஆமான். இவங்க 2 பேரும் தான் ராஜாவினிடத்துல பேச முடியும். ஆனா எஸ்தருக்கு பேச முடியாது. ஏன்னா அவருடைய சொந்த தகப்பனா இருக்கிறாரு, தன்னை வளர்த்தன தகப்பனா இருக்கிறாரு. இவங்க போய் அந்த மாதிரி சொன்னா அந்த அளவுக்கு வேல்யூவா இருக்காது. ஏன்னா இவங்க இன்னொருத்தருக்கு சொன்னா கூட பரவாயில்ல, சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க சொல்ல முடியாது. அது பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல 2வது சொல்லக்கூடிய ஒரு நபர் யாருன்னா ஆமான். ஆமானுக்கு மொர்தெகாயை கண்டாலே ஆகாது, பிடிக்காது. சொன்னா ஏதாவது வம்பு வேணா சொல்லுவானே தவிர நல்லது கண்டிப்பா அவனை துரத்துங்க, அவனை கொன்றுங்கன்னு சொல்லுவானே தவிர வேற ஒன்றும் சொல்ல மாட்டான். தூக்கு மரத்தை நட்டின ஆளாச்சே. ஆனா வேதம் சொல்லுது 2 பேருமே சொல்ல நல்லாலும் ராஜாவுக்கு நைட்டு நித்திரை வராம நாளாக புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறத வாசிக்க வைத்து கர்த்தர் மொர்தெகாயினுடைய தலையை ஆண்டவர் உயர்த்தினார்ல. மனிதனால் கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால். இந்த வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணும் போதே நான் நினைக்கிறேன், இல்ல அம்மா உங்களுக்கு ஆண்டவரால் அது நடக்கணும் பிரதர், அந்த காரியம் ஆண்டவரால் நடக்கணும். நீங்க நிறைய இடத்துல ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லணும். உம்மாலே எல்லாம் கூடும், எல்லாம் உங்களால கூடும். நீங்க நிறைய இடத்துல சாட்சி சொல்லணும். இது தேவனால் இந்த காரியம் ஆயிருச்சு, கர்த்தரால் இந்த காரியம் ஆயிருச்சு. ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். இந்த வார்த்தையை திரும்ப 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 நம்ம அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். தேவனால் எல்லாம் கூடும். என்னை உயர்த்துகிறதுக்கு தேவனால் கூடும். எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறதுக்கு ஆண்டவரால கூடும். என் தலையை நிமிர பண்ணுகிறதுக்கு ஆண்டவரால கூடும். இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவரால முடியும். ஆண்டவரால முடியாதது ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இப்பவே உங்க மனசுக்குள்ள அந்த நிறைவு வரட்டும். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு, நமக்கு செய்ய மாட்டாரா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்குது. உங்களுக்கு செய்ய மாட்டாரா பிரதர்? கண்டிப்பா செய்வார். இதுவரைக்கும் செஞ்சார் இல்ல, ஏன் கர்த்தர் செய்ய மாட்டார்? நிச்சயமா ஆண்டவர் செய்வார். கர்த்தரால் இது கூடும், கர்த்தரால் இது சாத்தியம். இதுல இங்க வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பவே வேண்டாம், ஆண்டவரால் இது கூடும். ஹல்லேலூயா. சோ இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது இந்த பகுதியில் ஆண்டவர் ரொம்ப அழகா கர்த்தர் பேசுறாரு. வாசிக்கலாம். நீங்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன். 18ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். 36வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல, ஆமென், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். இதே சம்பவம் அதுலயும் இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தினுடைய வாசிக்கலாம். 36வது 37வது வசனத்தை வாசிக்கலாமா? 36, 37. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். நீங்க அப்படியே வாங்க 34வது வசனத்திலிருந்து வாங்கல. 34 லூக்கா எழுதின சுவிசேஷம். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை, அவர்களின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது, அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவும் இல்லை. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மனிதனால் கூடாது அப்படின்னா, ஒரு மனுஷன் வழி அருகே ஒரு பெரிய வழியில அவன் உட்கார்ந்துருக்கிறான். ஆனா உட்கார்ந்துட்டு அவர் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, அவன் பிச்சை கேட்டுட்டே இருக்கிறான். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவனை சந்திக்கிறாங்க, பார்க்கறாங்க, போறாங்க. அவர்களால் முடிஞ்ச பணத்தை நிறைய பேர் கொடுக்குறாங்க, நிறைய பேர் அவனுக்காக இரக்கம் பாராட்டுறாங்க. அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற பலர் இவனுக்கு சுகமானா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற யாராலும் என்ன பண்ண முடியலன்னா, அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற முழு பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறதுக்கு முடியல. அவனுக்கு தேவையான ஒரு சாப்பாட்டுக்கு கேட்டா அதை வாங்கி கொடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அதை சிலரால முடியும்.
அவன் வந்து ஒரு 100 ரூபா பணம் கேட்டா அவனுக்கு கொடுக்குற அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க, அது முடியும். ஆனா அங்க இருக்கிற ஒருத்தரை பார்த்து எனக்கு இப்படி இந்த உடம்பு நல்லா இல்லாம இருக்குது, என்னை இப்படி ரெடி பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற அத்தனை பேர் வந்து படிச்சவங்களா இருந்தாலும் வசதியா இருந்தாலும் அவர்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா கூடாமற் போயிடுச்சு, அவங்களால செய்ய முடியாம போயிருச்சு. அதனாலதான் அத்தனை நாட்களாக அந்த மனுஷன் வந்து அந்த வழி அருகே அவன் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் வந்து அந்த வழியே வருகிறார். வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இத்தனை 1000 பேராலும் கூடாத ஒரு காரியம் கர்த்தருடைய கரத்தினால் அவனுக்கு ஆகிறது. அவனுக்கு அன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தராரு. இந்த சம்பவத்துல வந்து ஒரு 3 ஆசீர்வாதங்கள் அந்த மனுஷனுடைய தலையின் மேல இருக்கு. அதை உங்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணி நான் ஜெபித்து முடிக்க போறேன். ஆமென். முதலாவதாக நீங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம், அந்த 35வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 35 இருந்து பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்க, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒன்று, இத்தனை நாட்களும் அவனுக்கு 2 கண்ணும் தெரியல. நிறைய பேர் அது ஒரு மிகப்பெரிய பெரும் பாதை அப்படின்னா அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது எரிகோவில் ஒரு முக்கியமான ஒரு ரோட்ல ஒரு முக்கியமான வாசல்ல தான் இந்த மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த தெருவில் அந்த ரோட்ல வந்து ஆயிரக்கணக்கான பேர் நடப்பார்கள். ஆனா இவனுடைய காது கேட்குது, இவனுடைய கண்ணு தான் தெரியல. இவன் வந்து காதுல என்ன கேட்கிறான் அப்படின்னா நிறைய பேருடைய செருப்பு சவுண்ட் அவனுக்கு கேட்குது, கால்நடை சத்தம் கேட்குது. அப்ப அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல் இங்க இருக்குது, யாரோ ஒருத்தர் முக்கியமான ஆட்கள் வர்றாங்க, நான் வந்து இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், வந்திருக்காங்க, ஆனா இத்தனை 1000 பேர் வந்தது இல்லை, எத்தனையோ ஒரு பெரிய கிரவுட் அப்படின்னு விசாரிக்கிறான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே எத்தனையோ நாட்கள் அவனுக்கு அங்கே சாதாரணமான நாளா இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு மட்டும் அந்த பர்சனுக்கு அந்த நாள் என்னவா இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பெஷல் டேவா, ஒரு தன்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான ஒரு நாளாய், அவனுடைய தலையெழுத்தை மாற்றுகிற ஒரு நாளாய், அவன் நினைக்காத ஒரு நாளை ஆண்டவர் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். நான் நம்புகிறேன் மனிதனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரால என்ன கூடும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு டேவை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் வழக்கமாய் பார்க்கிற வருடம் அல்ல, நீங்கள் வழக்கமாய் பார்த்த மாதம் அல்ல, நீங்கள் வழக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிற நாட்கள் அல்ல. இந்த பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்க போறாருன்னா ஒரு ஸ்பெஷல் டேவா ஆண்டவர் தர போறாரு. இந்த குருடனுக்கு அந்த நாள் ஒரு ஸ்பெஷல் டேவா இருந்துச்சு. அவன் நினைக்காத ஒரு நாள், அவனுடைய டைரியில குறிக்காத ஒரு நாள், அவன் எதிர்பாராத ஒரு நாள். ஆனா அந்த நாள் என்ன நாளா மாறிச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையே தலைகீழாய் புரட்டி போடுகிற ஒரு நாளாய் கர்த்தர் மாற்றினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்றையிலிருந்து ஒரு உயர்வு உங்களை தேடி வரப்போகிறது. நான் நம்புகிறேன் அந்த நாள் சிலருக்கு இந்த நாளாய் இருப்பதாக, இந்த மாதத்தில் ஒரு நாளாய் இருப்பதாக. இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதற்குள்ளே ஒரு நாளை கர்த்தர் தெரிந்தெடுப்பாராக. சிலருடைய வாழ்க்கையிலே இதுவரையிலும் இல்லாத ஒரு மகிமையான ஒரு நாளை கர்த்தர் ஆரம்பிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒருவேளை நீங்க நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கலாம். ஏன் என்னுடைய எனக்கு ஒரு நல்ல நாள் வராதா, எனக்கு ஒரு நல்ல நாள் வராதா, எனக்கு ஒரு சந்தோஷமான நாள் வராதா? நான் வந்து ஒரு செய்தியை சந்தோஷமா என்னைக்கு சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு நாள் வந்தா நல்லா இருக்குமே. அந்த நாளுக்காக இந்த ஜெபத்துல இருக்கிற ஏதோ ஒரு பிள்ளை எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். என்னுடைய கடன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு நாள், ஆண்டவர் வந்து என்ன நினைச்சிட்டாரு அப்படின்ற ஒரு நாள், எனக்கு ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு நாள், என்னுடைய உடம்புல இருக்கிற பலவீனம் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்ற ஒரு நாள்.
இத்தனை வருஷமா என்னை தொடர்ந்துட்டு இருக்கிற இந்த காரியம் ஐயோ என்னை விட்டு போயிருச்சு அப்படின்ற ஒரு நாள் எப்ப வரும்னு உங்களுடைய இருதயம் காத்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த குருடன் நினையாத ஒரு நாளிலே, நினையாத ஒரு நேரத்திலே அவனுக்கு ஒரு விசேஷமான நாளை கர்த்தர் தருவது உண்மையானால் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு அந்த நாள் வரும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அந்த நாள் வரும். கூடுமே 600. ஆமென். சொல்லுங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு அந்த நாளை கர்த்தர் தரப்போறாரு. உங்க பிள்ளைய ஆண்டவர் உயர்த்துகிற அந்த நாளை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வீடு சமாதானமாய் மாறுகிற ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளை கர்த்தர் நியமிக்க போறாரு. நீங்க சந்தோஷப்படுகிற ஒரு நாள் கண்டிப்பாக வரப்போகிறது. ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளை நியமித்து அதிலிருந்து அந்த துக்கமே இல்லாம என்னை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். யோசேப்பிற்கு திடீரென்று ஒரு நாள் 15 வருஷத்திற்கு பிறகு ஒன் டே அவனுடைய வாழ்க்கையில் அது ஸ்பெஷல் டே, அது மறக்க முடியாத நாள். ஒருவேளை யோசேப்பு தன்னுடைய டைரி எழுதுற பழக்கம் இருந்துச்சுன்னா அவர் எந்த நாளை எழுதி வைப்பாரோ தெரியல. எந்த நாளை எழுதி வைப்பார் தெரியுமா? திடீர்னு ஒரு நாள் சிறைச்சாலையில் துபுன்னு ஒரு 50-60 பேர் உள்ள வர்றாங்க. அதுல யார் வர்றா அப்படின்னா காவல் காக்கிறவனுடைய அதிகாரி வர்றாங்களாம். பெரிய சீப் பெரிய மினிஸ்டர் ஒருத்தர் உள்ள வராரு. மடமடன்னு எதுக்குடா மினிஸ்டர் உள்ள வராரு அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கத்துல அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறதுக்கு ஒருத்தர், குளிப்பாட்டுறதுக்கு ஒருத்தர், ஷேவ் பண்றதுக்கு ஒருத்தர், தலைமுடியை ரெடி பண்றதுக்கு ஒருத்தர், அழகா துணியை மாத்தி ரெடி பண்ணி அவனை வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. சென்டெல்லாம் அடிச்சு. ஆனா யாரு முன்னாடி நிக்கணும்னா நீ பார்வோனுக்கு முன்பாக நிற்கணும். எதிர்பார்க்கவே இல்லை. பார்வோனுக்கு முன்னாடி போய் நின்னா ஓ இதான் பார்வோனா, இதான் நீங்க இவர்தான் கடவுளா கும்பிடுறீங்களா அப்படின்னு மனசுக்குள்ள பிரமிப்பா இருக்குது. பெரிய அரண்மனை, பெரிய இடம். அப்ப அந்த பார்வோன் கேட்கிறார், இந்த மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தேன், விளக்கம் சொல்ல முடியுமான்னு கேட்ட உடனே அப்பதான் சுதாகரிச்சுக்கிறார். இதுக்கு முன்னாடி விளக்கம் நானே சொல்லுவேன்னு சொன்னவரு இப்ப சொல்றார், நான் அல்ல, தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவை அருள பண்ணுவார். சொல்லுப்பான்னா வாயை திறந்து சொல்றாரு. நீங்க பார்த்த சொப்பனம் 7 பசு, அந்த 7 பசு விடாய்த்து போன பசு, கொழுகொழுன்னு இருக்கிற பசுவை முழுங்கிருச்சு. ஆனாலும் அது விடாய்த்து போய் தான் இருந்துச்சு. அந்த 7 பசுவும் 7 வருஷம் பஞ்சமா. அந்த 7 வருஷம் பஞ்சம் கொடுமையா இருக்கும். ஆனா அடுத்து ஒரு 7 வருஷம், அந்த 7 வருஷம் கொழுமையான பசு. அந்த 7 வருஷம் உங்களுக்கு செழிப்பா இருக்கும். பஞ்ச காலத்துல இருந்து தப்பு வைக்கிறதுக்காக தான் 7 வருஷம் ஆசீர்வாதமான காலத்தை ஏசப்பா உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தன்னுடைய 30வது வயதுல அப்படியே ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்று, இந்த மனுஷனை போல தேவ ஞானமுள்ள மனுஷன் வேறு ஒருவனும் இல்லை என்று அன்னைக்கு எல்லா எகிப்தியர்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் யோசேப்பினுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். அந்த நாளுக்காக தான் யோசேப்பு ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நாள் தான் யோசேப்புக்கு நிறைய நாளா தட்டி போயிருச்சு. ஒரு காலத்துல அவர் நினைச்சார், இந்த நாள் இப்படி வருமா, இந்த மாதிரி ஒரு நாள் வருமா, இந்த மாதிரி ஒரு நாள் வருமா அப்படின்னு ஏங்கி போயிருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மறக்க முடியாத ஒரு நாளை கர்த்தர் தந்தார். அந்த ஒரு நாள் இல்ல, அடுத்து நடக்கிற எல்லா நாளும் அந்த மனுஷனுக்கு என்ன நாள் தானா நல்ல நாளாவே அமைஞ்சிருச்சு. திடீர்னு ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தா எல்லாரும் வந்து சோத்துக்காக பொருளை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் வருது. பார்த்தா ரூபன், சிமியோன், லேவி, ஐயோ நம்ம ஆட்களை மாதிரி தெரியுதுன்னு பார்த்தா நம்ம ஆட்களே தான். அப்படியே பிரமிப்பா, சரி நம்மளை கண்டுபிடிச்சிருவான்னு பார்த்தா கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த நாள் யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்களேன், எப்படி இருந்திருக்கும். சார் இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு நானு அவங்க வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒண்ணுமே கேட்காம யோசேப்புனுடைய முன்னாடி வந்து சாஷ்டாங்கமா விழுந்துட்டாங்க. ஐயா சோறு கொடுங்க ஐயா, நாங்க ரொம்ப. உடனே இந்த யோசேப்புக்கு என்ன ஞாபகம் வருது? என்ன ஞாபகம்? சொப்பனம் ஞாபகம் வருது. ஒரு நாள் ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. 30 வருஷம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சொப்பனம் கண்ணு முன்னாடி அவனுக்கு நடக்குது. ஹல்லேலூயா. பிரதர் கலங்காதீங்க, பிரதர் சிஸ்டர் கலங்காதீங்க, தாயே நீ கலங்காதீங்க. கண்டிப்பா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு குருடனுக்கு ஒரு நாளை கர்த்தர் நியமிப்பார். ஆனால் அந்த குருடனுக்கு ஒரு நாள் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு நாள் வரும். நீங்க சந்தோஷப்படுகிறதுக்கு ஒரு நாள் வரும். நீங்க சஞ்சலம் இல்லாமல் நடப்பதற்கு ஒரு நாள் வரும். நீங்க இந்த சண்டை சத்தம் கேட்காமல் இருப்பதற்கு ஒரு நாள் வரும். நீங்க கையில குழந்தைய தூக்குறதுக்கு ஒரு நாள் வரும். நீங்க மகிழ்ச்சியோட போய் நிற்கிறதுக்கு ஒரு நாள் வரும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென். சொல்லலாமா? கூடுமே, எல்லாம் கூடும் ஆண்டவரே, உங்களால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். இது மனிதனால் கூடாததுதான், தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்களா ஒரு டைம் சேர்ந்து சொல்லுங்க, மனிதனால் இது கூடாது, தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. சோ இந்த அதிகாரத்துல, இந்த சம்பவத்துல தான் இந்த குருடனுக்கு ஒரு 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 அற்புதம் நடக்குது. என்ன அப்படின்னா, டே ஒன் டே, ஒரு நாள் இதுவரைக்கும் பார்த்தது மாதிரி இல்லை. திடீர்னு ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் அப்படியே தலைகளா மாறுது. ஆமென். மோசைக்கும் அப்படிதான். 40 இயர்ஸ், 40 வருஷம். அவ்வளோ ரொம்ப நம்ம சும்மா என்னமோ மோசையை குறித்து நினைக்கிறோம். 40 வருஷம் எட்டாத உயரத்தில் இருந்த ஒரு மனுஷன் வந்து பாருங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு குதிரையில் ஏறி உட்காந்து போயிட்டு நல்லா இருக்கியாப்பான்னு கேட்டுட்டு, காலையில் மணி அடித்தா சாப்பாடு, எங்கே வேணாலும் குளிச்சுக்கலாம், அந்த மாதிரி மிகப்பெரிய உன்னதமான இடத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் இழந்து வனாந்தரத்தில், அதுவும் வேதம் சொல்லுது பின்னாடி, முன்னாடி வர்றது கூட முடியாம பின்னாடி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாராம். எப்படி இருக்கும் அவனுடைய நிலைமை? எப்படி இருந்த வாழ்க்கை எப்படி ஆயிருச்சு அவருடைய வாழ்க்கையில? 40 வருஷம் அவர் பார்த்த அற்புதத்துக்கு அளவே இல்லை. 40 வருஷம் அவன் சாப்பிட்ட சாப்பாடுக்கு அளவே இல்லை. அவனுக்கு கிடைச்ச மரியாதைக்கு அளவே இல்லை. அவ்வளவு உன்னதமான இடத்துல இருந்த ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல ஒன்னும் இல்லாம, மதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, சோறு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, வேலை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அப்படியே ஜீரோ ஆயிட்டாரு. இப்ப அவருக்கு என்ன வயசாயிடுச்சுன்னா 80 வயசாயிடுச்சு. 80 இயர்ஸ். தன்னுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 80-90% வாழ்க்கை அவர் என்ன பண்ணிட்டாரு? முடிச்சிட்டார். அவ்வளவுதான், நமக்கு லைஃப் முடிஞ்சிச்சு, நமக்கு லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாரு. ஆனா அப்பதான் முட்செடியின் நடுவில், முட்செடி அங்க எரிஞ்சிட்டு இருக்குது, அதுல அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனா அது என்ன பண்ணல அப்படின்னா, வேகல்ல. உள்ள இருக்கிற இது இலை மட்டும் பச்சை பச்சைன்னு இருக்குது. அன்னைக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, நீ வா, உன்னை நான் மறுபடியும் கொண்டு போய். ஆண்டவரே என்ன சொல்றீங்க? எஸ், ஆண்டவர் வந்து அன்றைக்கு மோசையை கர்த்தர் சந்தித்தார். பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் யாரோ ஒருத்தடத்துல தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இந்த நிலைமை மாறுமா? இத்தனை வருஷமா நீடிச்சிட்டு இருக்கே இந்த நிலைமை, எனக்கு ஒரு நாள் வருமா பாஸ்டர்? ஒரு ஒன் டே நான் சந்தோஷமா ஆரம்பிப்பேனா? ஒரு நாள் எனக்கு என்னைக்கு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாய் அந்த ஒன் டே. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில அந்த குருடன் அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்ததற்கு அளவே இல்லை. அதே போல அதற்கு பிறகு நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அதற்கு பிறகு அந்த ஒரு நாளை பார்த்ததற்கு பிறகு தொடர்ந்து உங்களுக்கு அற்புதத்தின் நாளாக தான் அமையும், ஆச்சரியத்தின் நாளாக தான் உங்களுக்கு அமையும். அந்த ஒரு நாளைக்கு பிற்பாடு உங்களுக்கு நிறைய திறந்த வாசல்கள் உண்டாகும். அந்த ஒன் டே வர்ற வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம். அந்த ஒரு நாளுடைய தொடுதல் வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம். அந்த ஒரு நாள் ஆண்டவருடைய ஜெபத்துக்கு சைன் போடுகிற வரைக்கும் தான் கஷ்டம். ஆனா ஆண்டவருடைய இருதயத்தை நீங்க திருப்பிட்டீங்கன்னா, ஆண்டவருடைய மகிமை உங்க மேல வந்துச்சுன்னா, அதற்கு பிறகு டெய்லி 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 அற்புதத்தை உங்க கண்களால பார்ப்பீங்க. அந்த நாளுக்கு பிற்பாடு வளர்ச்சி, பிஸி, உயர்வு சகலத்தையும் கட்டளையிட வல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த குருடனுக்கு ஆண்டவர் செய்ததை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம். அதே 35வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அடுத்த வசனம். முன் நடப்பவர்கள் அவனை பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும்
அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த குருடன் இதுக்கு முன்னாடி இதே வழியில தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த தெருவில் நிறைய பேர் நடந்து போறாங்க. ஆனா அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன வார்த்தை வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயா, அம்மா, தாயே, பிச்சை போடுங்கம்மா, சோறு கொடுங்கம்மா, எனக்கு உடம்பு முடியாதவம்மா, எனக்கு 2 கண்ணும் தெரியலம்மா அப்படின்னா அவருடைய இயலாமையை குறித்து அத்தனை நாட்களும் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா புலம்பிட்டே இருக்கான். யார் வந்தாலும் அவனுக்கு ரெக்கார்டு போட்டது மாதிரி ஒண்ணு தான் ஓடும். யார் என்ன கேட்டாலும் ஒன்று தான் ஓடும். ஐயோ எனக்கு 2 கண்ணும் தெரியாதுங்க, ஐயோ எனக்கு 2 கண்ணும் தெரியாதுங்க. பாருங்க, நம்ம கூட நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு யாரு கேட்குறாங்களோ கேட்கலையோ, ஆனா ஒரே ஒரு புலம்பல் மட்டும் நிறைய பேருக்கு வந்துட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் என் மூத்த பையனுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிங்க, யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி எனக்கு இல்லைங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிங்க, யாரை பார்த்தாலும் அது தடையாவே இருக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிங்க. அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா நமக்குள்ள அது அடங்கி கிடக்குது. நம்ம எங்க போனாலும் அதை மட்டும்தான் வெளிப்படுத்தும், இந்த மாதிரி அந்த கஷ்டம், அந்த வருத்தம். அப்போ இந்த குருடனுக்கு இதுவரைக்கும் வாயில வந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தரை கெஞ்சி, இன்னொருத்தரை இறந்து, இன்னொருத்தர் இடத்துல ஹெல்ப் கேட்டு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு. ஆனா the first time அவனுடைய வாழ்க்கையில இன்னொன்னு நடக்குது. இதுவரைக்கும் பிச்சை போடுங்கன்னு கத்தன மனுஷன், இதுவரைக்கும் ஐயா அம்மான்னு கத்தன மனுஷன், இதுவரைக்கும் எனக்கு கண்ணு தெரியாதுங்க அப்படின்னு கத்தன மனுஷன் the first time என்ன கத்துறாரு அப்படின்னு சொன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு. ஆனா சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஐயா அம்மா பிச்சை தாங்க நாம இதை எடுத்திருப்பாங்க. சரி, அவன் டெய்லி கத்துறது தானே. ஆனா அவன் புதுசா கத்துறதை பார்த்து அவங்களுக்கு தாங்க முடியல. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அத்தனை பேரும் அவனை பேசாமல் இருக்கும்படி சொல்லுங்க அதட்டினார்கள். ஆனா அவன் விடல. வேதம் சொல்லுது, அவர்கள் அதட்டினதை பார்த்துட்டு இன்னும் அதிக சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே. அந்த சத்தம் ஆண்டவருடைய காதுல போய் எட்டிருச்சு. கர்த்தர் அந்த குருடனுக்கு கர்த்தர் பரிபூரணமான சுகத்தை கொடுத்து அவனை வெளிச்சமுள்ளவனாய் நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு ஆமென் ஹல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு நாளை ஆண்டவர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். the special day. உங்க வாழ்க்கையில என்ன வரப்போகுது? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற கஷ்டமான டே முடியும், இந்த தோல்வியான டே முடியும். நீங்க தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு டே வரும். ஒரு ஸ்பெஷல் டே உங்க வாழ்க்கையில வரும். ஒரு ஸ்பெஷல் டே உங்க வாழ்க்கையில வரும். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்பெஷல் வேர்ட், ஒரு புதிய வார்த்தையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரதர், இன்னைக்கு இருக்கிற இந்த கஷ்டமான வார்த்தை சீக்கிரமா ஸ்டாப் ஆயிரும். இன்னைக்கு இருக்கிற புலம்பலின் வார்த்தை சீக்கிரமா நின்றும். இன்னைக்கு வாயை திறந்த உடனே சோகமா பேசுகிற அதெல்லாம் நின்றும். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்க வாயில ஒரு புது வார்த்தையை, ஒரு நியூ வேர்டை, இதுவரையில் நீங்க யூஸ் பண்ணவே செய்யாத ஒரு வார்த்தையினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். உங்க பிள்ளையை குறித்து நீங்க இனி ஒரு புது வார்த்தையை பேசுவீங்க. உங்க பிசினஸை குறித்து நீங்க ஒரு புது வார்த்தையை பேசுவீங்க. உங்க சரீரத்தை குறித்து நீங்க ஒரு புது வார்த்தையை பேசுவீங்க. நம்புறவங்க முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆமென் ஆமென் விசுவாசத்தோட இனி அந்த நடக்காதுன்ற வார்த்தை அல்ல, இனி அந்த தோல்வியான வார்த்தை அல்ல, இனி அந்த ஏமாற்றமான வார்த்தை அல்ல. சொல்லுவீங்க, தாவீதை போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், சர்வ வல்லவர் என் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்க. நீங்க சொல்லுவீங்க, thank you Jesus, thank you Jesus. புது வார்த்தையை உங்கள் வாயிலே கர்த்தர் வைப்பார். இதுவரையிலும் பேசி இராத நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நம் வாயிலே வைப்பார். ஒரு பத்திரிகையை கொடுத்து என் வீட்டில் திருமணம்னு நீங்க அழைக்கிற ஒரு வார்த்தையை சொல்ல வைப்பார். எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற வார்த்தையை உங்க வாயில சொல்லுவீங்க. என் கடனை கர்த்தர் முடிச்சிட்டாருன்ற வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க. என் பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்கான் அப்படின்ற வார்த்தையை கர்த்தர் நீங்க சொல்லுவீங்க. கர்த்தர் எனக்கு ஒரு வீடை தந்தாருங்கிற வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க. கர்த்தர் இன்னைக்கு என் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லுவீங்க. கர்த்தர் என் முன்னிலைமையை காட்டிலும் இன்னைக்கு என்ன நல்லா வச்சிருக்காருன்னு நீங்க சொல்லுவீங்க. ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்தாருன்ற வார்த்தையை நம்புறவங்க ஆமென் அந்த வார்த்தையை சொல்லுவீங்க.
கர்த்தர் சொல்ல வைக்க வல்லவர். ஹalleluya. அவர் பெரியவர், அவர் பெரியவர். சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு நியூ டே, ஒரு புதிய நாள் நமக்கு கிடைக்க போகிறது. இன்னொன்னு, ஒரு புது வார்த்தையை உடைய தலை மேல கைய வச்சு, இது எனக்காக தான் கர்த்தர் பேசுறார். இந்த சத்தத்தை எங்க கேட்டுட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமை உங்க தலை மேல வைக்கப்படுகிறது. சொல்லுங்க, ராத்தால்லா ரம்தானம்மா. ஆமா ஆமா அம்மா, உங்க புலம்பலுடைய வார்த்தை மாறும் அம்மா. நீங்க கண்ணீரோட பேசுகிறது மாறும் ஐயா, கண்டிப்பா மாறும். ஏசப்பா உங்க வாயில ஒரு நல்வார்த்தையை வைக்காம இருப்பாரா? நிறைய பேர் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணி இருக்கலாம். இந்த அம்மா வாயை திறந்தாலே ஒரே கண்ணீரா பேசும், இந்த அப்பா வாயை திறந்தாலே இப்படியே தான் பேசிட்டே இருப்பாரு, என்னைக்கு தான் இவர் பேசுறத நிறுத்துவாரோ தெரியல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. இல்ல பிரதர், கர்த்தர் ஒரு புது வார்த்தையை உங்க வாயில கர்த்தர் வைக்காம இருப்பாரா? வைக்காம இருப்பாரா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த அற்புதம் நடக்கட்டும், அந்த அற்புதம் நடக்கட்டும். Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. எனக்கு அப்படியே செய்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். Hallelujah. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார், ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார், ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பாடோ பயமில்லை, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, நம்பிடும் தேவன் என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லை. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க, கலக்கமே எனக்கில்லை. ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவதாக வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிச்சு நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறதுக்கு நேராக கடந்து போறோம். Thank you Holy Spirit. ஆமென். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அடுத்து உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அடுத்துதான் ஹைலைட். வாசிங்க பார்க்கலாம். அடுத்தது, அவர் எரிகோவில் பிரவேசித்தது, அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில். கவனிங்க, இப்போ இந்த சம்பவத்தை முடிச்சிட்டு ஆண்டவர் அந்த குருடனை பார்த்து கேட்கிறார். அவன் கத்துறான், சத்தம் போடுறான். ஆண்டவர் நின்னுட்டாரு. நின்ன உடனே ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, உனக்கு என்ன வேணும்? உடனே அவன் என்ன சொல்றான், அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எனக்கு வேற ஒண்ணுமே கேட்கல, எனக்கு செட்டில் ஆங்க அப்படின்லாம் கேட்கல, எனக்கு பார்வை அடைஞ்சா போதும். ஓகே, பார்வை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய பிசினஸ் எல்லாம் போகுது, இனி பிச்சை எல்லாம் எடுக்க முடியாது, ஆனா பார்வை அடையணும். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, டைமே தாழ்த்தாம பார்வை அடைவாயாக அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு?
பார்வை அடைஞ்சு, அவர் சொல்ல உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, பார்வை அடைவாக. உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை என்ன பண்ணிட்டான், மகிமைப்படுத்தி கொண்டே எங்க போறாராமா, எனக்கு கண்ணு சரியாயிருச்சு, அவ்வளவுதான், எனக்கு கண்ணு தெரியுது, முதல்ல போய் என் வீட்டில் இருக்கவங்கள பார்க்கணும், என் மனைவியை பார்க்கணும், இல்லைன்னா என் காதலியை பார்க்கணும், இல்லைன்னா அவங்கள, இதெல்லாம் சொல்லல. கண்ணு திறந்த உடனே எனக்கு யாரையுமே பார்க்க வேண்டாம், உங்க முகத்தையே பார்த்துட்டு இருந்தா போதும் அப்படின்னு அவருக்கு பின்னாடியே சென்றார். பின்னாடியே செல்லும் போது இப்ப இன்னொரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, அங்க ஒருத்தர் இருக்கிறார், எரிகோல பிரவேசித்த உடனே ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கறதுக்கு இருக்கிறாரு. இப்ப அந்த மனுஷனை உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி அவனை பார்த்து சகையவே கீழே இறங்கி வான்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ இறங்கி வந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் யாரிடத்திலேயாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் என்ன பண்றேன், அந்த வசனத்தை போடுங்க. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய். இப்ப கவனிங்க, இப்போ 2-3 ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு குருடனுக்கு என்ன கிடைக்குது? அவன் எங்க நிப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் எங்க நிப்பான்? சீடர், ஆண்டவருடைய 12 சீடர்களும் அந்த இப்ப பார்வை அடைஞ்ச குருடனை பின்னாடி விட்டுருப்பாங்களா, முன்னாடி விட்டுருப்பாங்களா? இப்ப ஏசப்பா பக்கத்துல, சீடர்கள் பக்கத்துல யார் நிக்கிறது? லாஸ்டா, இப்போ லாஸ்ட் மினிட்ல கண்ணு திறந்த ஒருத்தர் இருக்கிறார். இவருடைய அற்புதமே பெரிய அற்புதம். இவருக்கு என்ன திறந்திருக்குது? கண்ணே திறந்துருச்சு. இப்ப சகையு இறங்கி வராரு. இறங்கி வந்தோன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல. உடனே சகையு வாயை திறந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் கர்த்தர் ஆண்டவரே, என் ஆஸ்தியில பாதிய. இப்ப அவன் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற முதல் ஏழை யாரு? ஃபர்ஸ்ட் அவனுக்கு முன்னாடி நிக்கிறது யாரு? இப்ப அந்த குருடுல இருந்து பிச்சை எடுத்துட்டு வந்தான் பாருங்க. அப்போ என்னுடைய ஆஸ்தியில பாதிய நான் யாருக்கு கொடுக்கிறேன்? ஃபர்ஸ்ட் பேர் எழுதுறா. யாருக்கு எழுதணும்? யாருக்கு? இப்ப குருடாகி விடுதலை ஆயிருக்கு, ஒண்ணுமே இல்ல அவனுக்கு. அவருக்கு வெறும் விடுதலை மட்டும் இல்ல, சகையினுடைய சொத்துல பாதி அந்த மனுஷனுக்கே கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் அவருக்கு தான். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளை நியமிக்கிறவர் மட்டுமல்ல, ஒரு புதிய நேரத்தை நியமிக்கிறவர் மட்டுமல்ல, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க பிழைக்கிறதற்காக ஒரு புதிய பாதையும் உங்களுக்காக கர்த்தர், ஒரு சூழ்நிலையும் கர்த்தர் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர் என்று நம்புறவங்க மட்டும் கைகளை மேல தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு புது வழி, ஒரு புது வழி, ஒரு புது வழி உங்களுக்காக திறக்க போகிறது. கர்த்தர் ஒரு புது வழியை உங்களுக்காக கர்த்தர் திறக்க போறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது வழியை திறக்க போறாரு. இது வரைக்கும் நான் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், இது வரைக்கும் டெய்லி எப்படியோ என் வாயில கஞ்சிக்கு போயிருச்சு. ஆனா இனி அந்த வேலை உண்மைதானே, கண்ணு திறந்ததுக்கு அப்புறம் இனி அந்த வேலைக்கு போக முடியாதுல்ல, இனி போய் உட்கார முடியுமா? இனி யார் வேலை கொடுப்பா, எங்க வேலை கிடைக்கும், எப்படி அடுத்த நாள் சாப்பிடுவேன், எப்படி? ஒன்றும் இல்லப்பா, ஏழைகளுக்கு அவன் கொடுக்குறேன்னு சொல்றதுல ஒரு பங்கு என்ன செய்யும், உனக்கு வந்துடும். அவ்வளவுதான். கர்த்தர் ஒரு புதிய வழியையும் அவனுக்கு கர்த்தர் திறந்து கொடுத்தார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து 44வது நாள் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இது மனிதனால் கூடாதது தான், ஆனால் தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க பார்க்கலாம். இது மனிதனால் கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க திரும்ப திரும்ப, இது மனுஷரால் கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். ஹalleluya. எழும்பி நிற்கலாமா? Thank you Jesus. எல்லாரும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் முடிஞ்ச வரைக்கும் இந்த கடைசி ஜெபம் வரைக்கும் நீங்க இருக்கிறதுக்கு உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமென். இது மனுஷரால் கூடாததுதான். ஆமென். ஆனால்
தேவனால் கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். சத்தமா அப்படியே உங்க சத்தம் அப்படியே இந்த இடத்தை அதிர பண்ணட்டும். ஒருவேளை வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கூட இந்த வார்த்தையை சொல்லுங்க. வண்டி ஓட்டிட்டே இந்த காரியத்தை கேட்கிறவங்க அப்படி சொல்லுங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆமென். இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால், நான் ஆராதிக்கிற தேவனால் கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம். எஸ் எஸ், அப்படிதான் சத்தமா சொல்லுங்க பிரதர். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆமென். மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். இன்னொரு விசை கூட, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். கடல் மீது நடந்த ஆண்டவரால எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். உங்க நம்பிக்கையை தளரவே விடாதீங்க, உங்க நம்பிக்கையை தளர விடாதீங்க. சோ இந்த குருடருக்கு ஆண்டவர் செஞ்ச 3 காரியம். ஒன்று, நம்பர் 1, ஒரு நியூ டே, ஒரு ஸ்பெஷல் டே. அகைன் ஒரு ஸ்பெஷல் வேர்ட், ஒரு புதிய வார்த்தை. நம்பர் 3, ஒரு ஸ்பெஷல் ரூட் இல்லைன்னா ஸ்பெஷல் வே, அதை கர்த்தர் அந்த மனுஷனுக்கு தந்தார். உங்களுக்கு ஒரு புது நாள் வரும், உங்களுக்கு ஒரு புது வார்த்தை வரும், உங்களுக்கு ஒரு புது வழி திறக்கும். ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, காலங்களை உம்முடைய கரத்துல வைத்திருக்கிற கர்த்தாவே, இந்த 44 நாட்களாய் உங்க ஒரு மகிமையின் மேகம் எங்களை அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்களுக்கு வார்த்தைகளை நீங்க தந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. மனுஷரால் இது கூடாததுதான், ஆனா உங்களால இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். அப்பா, இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பாரத்தோட நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவரே, எஸ், ஒரு நியூ டே, ஒரு நியூ வேர்ட் ஆண்டவரே, ஒரு நியூ விஷன் என் பிள்ளைகளுக்கு நீங்க தரணும் ஆண்டவரே. ஒரு புதிய நாள் வரணும், ஒரு புதிய வார்த்தை வரணும், ஒரு புதிய வழி என் பிள்ளைகளுக்கு திறக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திறக்கணும்பா. நிறைய பேருடைய கண்ணு பார்த்துட்டே இருக்குது, விழமாட்டானா, ஒன்னும் இல்லாம போக மாட்டானா. அத்தனை நாள் குருடா இருக்கிறானே, கத்திட்டு போட்டும், அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போட்டோன்னு யாருமே நினைக்கல. எப்படியாவது அவனுடைய வாயை அடைச்சிடலான்னு தானே நினைச்சாங்க. ஆனாலும் உங்க காதுகளில் அந்த மனுஷனுடைய வார்த்தை வந்து விழுந்துருச்சுல்லப்பா. இன்னைக்கு கூட அப்படிதான். எங்க பிள்ளைங்க இந்த 100 நாள் ஜெபத்துல கலந்துக்கிறதுக்கு எத்தனை கிண்டல், எத்தனை நக்கல். 100 நாள் நீ ஜெபம் பண்ணா சரியா போயிருமா, சர்ச்சுக்கு போனா சரியா போயிருமா, 100 நாள்ல உனக்கு அற்புதம் நடந்துருமா, எத்தனை வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த குருடனை எப்படி அதட்டுனாங்களோ அப்படிதான் என் பிள்ளைகளையும் அதட்டுறாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த மனுஷனுக்கு அற்புதம் செய்ய முடியுமானா? இப்போ இந்த ஜெபத்துல கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும்யா. அந்த அற்புதத்தை நீங்க செய்யணும்பா. நன்றி ஆண்டவரே. வெட்கப்பட்டு போன இடத்துல சாட்சியா நிறுத்துங்க. இவங்க எப்போ விழுவாங்கன்னு பார்க்கிற அத்தனை பேருக்கு முன்னாடியும் தலையை நிமிர பண்ணுங்கப்பா, நிமிர பண்ணுங்க. மனசார உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உங்க கிருபை தாங்கி நடத்தட்டும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.